வணக்கங்க. வணக்கம். உங்க பேர் மட்டும் சொல்லுங்களேன். என் பேர் கோபிகிருஷ்ணன். நம்ம இருக்கிறது வந்து பண்ருட்டி உலத்தனையூர். நம்ம யூடியூப் நாசல் இருக்கோம். ஸோ நம்ம பசுமை விவசாயத்தில் பல்வேறு வகையான விவசாய சந்தை காணொலி பார்த்துருக்கோம், நிறைய பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வகையில் நாம் இப்போ மண்ணை வளப்படுத்தக்கூடிய விவசாயத்துக்கு இன்னைய காலகட்டத்தில் தேவையான ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்ப்போம், பலதானிய விதைப்பு. ஸோ இந்த விதைப்பு ஏன் விதைக்கணும், இதில் நன்மைகள் என்ன, எப்படி பண்ணுறது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க. என்னதுங்க இதுதான் பலதானியமா? ஆமாம் சார், இதுதான் பலதானியம். உணவில் பலதானியம் மல்டி கிரைன்ஸ், பல்வேறு வகையான தானியங்கள் உள்ளடக்கிய ஒரு தொகுப்பு. ஓகேங்களா, இதுதான் பலதானியம் சொல்லுவோம். ஸோ நம்ம தொட்டு நம்ம முன்னோர்கள் இந்திய கலாச்சாரம் முழுக்க தானியங்களோட பங்களிப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். கலாச்சாரத்தில், நிகழ்வுகள் எல்லாத்துலேயுமே, நல்லது கட்டத்தில். ஸோ அதை நம்ம விவசாய பெருமக்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்க. எப்பவுமே விவசாயத்தில் பயிர் சுழற்சி, ஒரு பயிர் விளைஞ்சி ரெஸ்ட் பீரியடில் இந்த மாதிரி தானியங்களை விளைவிச்சு ஊடுதல் வந்து தொட்டு பல்வேறு காலமாக இருக்குது. இப்போ சமீப காலத்தில் இப்போ நிறைய பேர் வந்து இந்த பசுமை உரங்களை மட்டும் பயன்படுத்தாங்க. தக்கப்புண்டு சனப்பு மாதிரி. அதுவும் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதை விட சிறப்பு பலதானியம். தக்கப்புண்டு சனப்பு விளைகிறப்ப உங்களுக்கு முழுக்க ரைசோபியம் ஃபிக்ஷன் ஆகும், ஹியூமஸ் கிடைக்கும். ஓகேங்களா, ஆனால் உங்களுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் கிடைக்குமானா டவுட் தான். பட் நீங்கள் பலதானியமாக வைக்கிறப்ப உங்களுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் கிடைக்கும். இந்த ஒவ்வொரு தானியத்துக்கும் ஒரு குணம் இருக்குது, ஒரு மருத்துவ குணம் இருக்குது, ஒரு நியூட்ரிஷன் வேல்யூ இருக்குது. ஸோ அது அனைத்தும் பயிர்கள்லேருந்து அந்த எக்ஸ்ட்ராக்ட் சாரெல்லாம் மண்ணில் கிடைக்கிறப்ப மண் முழுமையாக வளமாகும். மண் வளமானால் மட்டும்தான் உங்களுக்கு விவசாயம் செழிக்கும், நம்ம என்ன பயிர் பண்ணலாம் எடுக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால் பலதானியம் வெரி வெரி மஸ்ட். என்னங்க நீங்கள் ஆண்டு காலமாக இடத்துல தான் பயன்படுத்துகிறாங்க, அதுதான் நல்ல மகசூல். புதுசாக இப்போ எடுத்து வந்து நவதானியம் அப்படின்றீங்க, இதில் அப்படி என்ன சத்து இருக்குது எனக்கு புரியல. என்னங்க இப்படி சொல்கிறீங்க? இல்லை, ஒவ்வொரு தானியத்திலையும் ஒரு சத்து இருக்குது, ஒரு சக்தி உள்ளடக்கி இருக்குது. இது வந்து தொட்டு தான் ட்ரெடிஷனல் மத்திலிருந்து பயன்படுத்தி வந்திருக்காங்க. இப்போ நாம் இந்த விவசாய கட்டத்தை நம்ம 4 கேட்டகரியாக பிரிக்கிறோம். ஒரு வித்திலை தாவரம், இரு வித்திலை தாவரம், எண்ணெய் வித்துக்கள், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாசனை பயிர்கள். இப்படி வந்து நம்ம 4 கேட்டகரியாக பிரிச்சோம். இதில் நம்ம ஒரு வித்திலை தாவரம் என்ன கொடுக்கறனால கம்பு, கேழ்வரகு, வரகு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திணை, மக்காச்சோளம், வெள்ளை சோளம். ஸோ இதெல்லாம் ஒரு வித்திலை தாவரத்தில் அடங்கும். சில நெல் போடுவோம், கிடைக்கலாம் நெல் போட மாட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்திலை தாவரம் சொல்ல லுகுமினஸ் சொல்லக்கூடிய இருபத்திலை தாவரம். இதான் வந்து ரைசோபியம் ஃபிக்ஷன் வந்து முக்கியமானது. நிறைய வந்து ஆர்கானிக் கார்பன் டெவலப் பண்ணுறது ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தட்டைப்பயிறு, காராமணி, கொள்ளு, நரிப்பயிறு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா இன்னும் நிறைய பயிர்களை போட்டுருக்கோம். கொள்ளு, துவரை, கிடைக்கிற பயிர் என்னென்ன கிடைக்கிற. இப்போ சூரியகாந்தி போடுவோம், சூரியகாந்தி வந்து எண்ணெய் வித்துக்கள் வரும். அந்த மாதிரி ஒவ்வொரு பயிர் போகிறப்போ ஒரு பயிர் வேலைகளை செய்யும். ஸோ அதனால் விவசாயிக்கு பல்வேறு வகை நன்மைகள் கிடைக்கும். எண்ணெய் வித்துக்களில் வந்து ஆமணக்கு, வேர்க்கடலை, எள்ளு, சூரியகாந்தி போடுவோம், கடுகு போடுவோம். இந்த மாதிரி பயிர்களை போடுறப்போ உங்களுக்கு நல்ல ஒரு ஈல்டு கிடைக்கும். ஓகேங்களா, நீங்க சொல்றது நிலத்துல இருந்து என்ன எடுத்தீங்களோ அதே திருப்பி. ஆமா, இதை நம்ம போட்டு விவசாயம் பண்றப்போ 40-50 நாள் அந்த பயிர்கள் வந்து முளைச்சி பூக்கள் வர தருவாயில நம்ம இதை மடக்கி ஓட்ட வேண்டியதான். ஓகேங்களா, இது நம்ம மடக்கி ஊதாலே உங்களுக்கு மண்ணு கிட்டத்தட்ட இது ஒரு 25 கிலோ வரைக்கும் ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுறோம். 43 ஸ்கொயர் 25 கிலோ வந்து ஒரு 50 டன் 50,000 கிலோ மதிப்புள்ள ஹியூமஸ் ஆகுது, இலைதழ மக்களுக்கெல்லாம் மாறும். ஸோ நம்ம மடக்கி விழுறப்ப ஒரு 10 டன் அளவு உங்களுக்கு நல்ல தாவர கழிவாக கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா மண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் மண்புழு நிறையா டெவலப் ஆகும். மண்புழு உருவாச்சுன்னா மண்புழுக்கள் மூலியமாக கிடைக்கக்கூடிய அந்த உங்களுக்கு அந்த அந்த கரிம சத்துக்கள் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. மண்புழுக்கள் அதுக்கப்புறம் நுண்ணுயிர்கள் பெருகும். மண்புழுக்கள் நுண்ணுயிர்கள் பெருகினா மட்டும்தான் நீங்கள் கெமிக்கல் விவசாயம் பண்ணாலும் சரி, இல்லை இயற்கை விவசாயம் பண்ணாலும் சரி, மண் வளமாக இருக்கும். முக்கியமாக மண்ணில் ஈரப்பதம் தக்க வைக்கப்படும். அந்த ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி ஒரு அமைப்பு உருவாகும். மண்ணில் ஈரப்பதம் தக்க வைக்க தான் நீங்கள் குறைவான நீரில் நிறைய விவசாயம் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ அது மாதிரி இல்லாமல் இலைதழ மக்கள் வந்து நம்ம கிடைக்கிறப்ப தான் உங்களுக்கு ஆக்சிடமைசஸ், வைரஸ், பாக்டீரியா மாதிரி நன்மை செய்யக்கூடியது நிறைய வந்து பெருகும். அப்படி பெருகினா மட்டும்தான் நம்ம விவசாயத்தை சஸ்டைன் பண்ணி ஜெயிக்க முடியும். நோய் எதிர்ப்பாற்றல் நிறையா இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி விவசாயத்தில் கெமிக்கல் விவசாயம் பண்ணியிருப்பீங்க, சாயில் கண்டாமினேஷன் நிறையா இருக்கும், மண் அரிப்பு ஏற்பட்டுருக்குது. அனைத்தையும் நடக்கிறது தலை சிறந்த நிறைய வழிகள். நீ மண்ணை மாற்ற பல வழிகள் இயற்கையில் இருந்தாலும் முதன்மையான வழி பலதானிய விதைப்பு மட்டும்தான். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் சரி. இப்போ நீங்க பழைய பத்தி சொல்றீங்க, இப்ப சும்மா ஒரு பேச்சு சொல்றேன். இந்த பலதானியத்தை வந்து எல்லா பயிருக்கும் பண்ணலாமா? நெல் பயிர் எல்லாத்துக்கும் கொடுக்கலாம், பண்ணலாம்ல? பண்ணலாம், எல்லாத்துக்கும் பண்ணலாம். சரி, இப்போ வந்து சாதாரண ஒரு விவசாயி வந்து இலைத்தலைகளை போட்டு ஒரு பயிரை வைக்கிறாருங்க, அதுக்கு என்ன மகசூல் வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க? பலதானியம் விதைச்சு வச்சா என்ன மகசூல்? ஏன்னா நீங்க பலதானியத்தை நிறைய பேர் கொடுத்துருப்பீங்க. அப்படி இருக்கும்போது உங்களை அனுபவம் என்னன்னு சொல்லுங்க. ஏன்னா விவசாயம் ரொம்ப முக்கியம், மகசூல் ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஆனா அது போட்டா என்ன மாதிரி பயிர்கள் வளர்ச்சி, என்ன மாதிரி பலன்கள் இருக்கும்? இது பயிருக்கு வந்துச்சா
என்ன மாதிரி பலன்கள் அதை பத்தி? ரெண்டும் கிடையாது, ஒரே பலன் தான் கொடுக்கும். இலக்கை மக்கள் வந்து இலக்கை வெட்டி இப்போ பூவர் சிலை, எருக்கையில, வேப்பேரில், உதயனெல்லாம் முதல்ல போட்டாங்க. இப்போ போறதுக்கு ஆள் யாரும் இல்லை. ஓகேங்களா, ஆள் கிடைக்கல. ரெண்டாவது விஷயம், இலக்கைகள் இருக்கிற டிராபேக் என்ன, முதல்ல வந்து எல்லாரோட தோட்டத்துக்கு ஊடு பயிரா, வேலி பயிரா, பூவரசு, உதயன், நுணா, எருக்கெல்லாம் கிடைக்கும். அது இலைகளும் இல்லை, இப்ப ஆட்களும் இல்லை. நீ அப்படியே கம்பேர் ஒரு லேபர் காஸ்ட் ரொம்ப ரொம்ப ஹைலி. விவசாய கூலியே ஒரு நாளைக்கு 700 அது தப்பு இல்லை. அவங்க அவ்வளோ கொடுத்தீங்கன்னா இதை விட பல மடங்கு வேலை கூடும். ஏன்னா 46,000 ஸ்கொயர் ஃபீட் ஒரு ஏக்கர் நீங்க போடணும்னா கிட்டத்தட்ட 10,000 செலவு பண்ணும். சரி, லேபர் அவ்வளோ ஆகுங்க. இலை ஃப்ரீயா போட்டுங்க. நீங்க அவ்வளவு தூரம் போன எத்தனை நாள் வேணும்? சாதாரண விஷயம் இல்லை அது. அது வந்து இது இலக்கை மக்கள் வந்து சேடைக்கு கட்டா இருக்கும், நெல் விவசாயத்துக்கு கட்டா இருக்கும். சொன்னா நான் என்ன சொல்றேன், பலதானியம் விதைக்கிறப்பதான் உங்களுக்கு சீரான வளர்ச்சி கிடைக்கும். மண் நிறைய இடத்துல நம்ம நிறைய விவசாய மக்கள் கொடுத்துருக்கோம். மண் நல்லா மாறி இருக்கும். உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து செம்மண்ணா இருக்கிற சாயில வந்து இலகி ஒரு வண்டல் மண், அதாவது மண்ணோட ஸ்ட்ரக்சரே மாறும். ஸ்ட்ரக்சர்னா மண்ணில் இருக்க கரிம அமைப்பு மாறும். மணல் மாதிரி இந்த மண் புட்டு மாதிரி, அதாவது மணல் மாதிரி இந்த மண் கெட்டியாகும். ரொம்ப கெட்டியா இந்த மண் இலகுத்தன்மை, அது களிமண் எல்லாம் வந்து மண்டல் மண்ணிலைக்கு மாறும். மணல் மாதிரி இந்த மண்ணா கூட நம்ம பலதானியம் கொடுத்து லைட்டா உங்களுக்கு வண்டல் மண் சரி, அது வந்து ஒரு வளமான மண்ணை மாற்றத்துல அற்புதமான சக்தி அமைப்பு பலதானியத்துக்கு இருக்கு. அந்த மாதிரி நம்ம நிறைய பேர் கேட்கறதுன்னா, நம்ம கொடுக்கறது வந்து கிலோ 100 ரூபாய் டிஸ்கவுண்ட் இல்லை. அதுலேயே சில விதைகள் வந்து கொஞ்சம் ஓட்டையா இருக்கு, ஒரு சில பூச்சிக்குன்னு கேட்பாங்க. கண்டிப்பா இருக்கும் தான். ஏன்னா நம்ம குழு எல்லாரும் 2ஆம் தர விதைகள் தான். இது விவசாயத்துக்கு உகந்ததில்லை, அதாவது ஈல்டு எடுக்க உகந்த விதைகள் அல்ல. உகந்த விதைகள் ஏன் நம்ம சொல்லணும்னா, நம்ம கொடுக்கறது 7 குவாலிட்டி கிரேடு தான். ஃபர்ஸ்ட் கிரேடு கொடுக்கணும்னா கிலோ கிட்டத்தட்ட 300 ரூபாய் கிட்ட போகும். ஏன்னா உளுந்து வந்து நம்ம 7 கிரேடு 90 ரூபா நம்ம வாங்குற விதை. நீங்கள் ஃபர்ஸ்ட் கிரேட் வாங்கினா 300 ரூபா 250 ரூபா வரும். விதை உங்களுக்கு முளைச்சி வரணும்னா, வேர்க்கடலை வந்து அதாவது ஈல்டு வரணும், இது எல்லாம் முளைச்சி வரும். ஈல்டு வரணும் சொல்றேன். இது வந்து 2ஆம் தர கடலை 150 ரூபா கிலோ. ஃபர்ஸ்ட் கிரேட் வரணும் 250 ரூபா வரும். அது மாதிரி நம்ம 2ஆம் தர விதைகள் தான் நம்ம பயன்படுத்தணும். அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. இது வந்து நம்ம ஜஸ்ட் மடக்கோட தான் பயன்படுத்தணும். சில பேர் கேள்வி கேட்போம், என்ன சார் குவாலிட்டின்றீங்க, கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இருக்குவாங்க. 100 ரூபாய்க்கு இதுதான் இந்த குவாலிட்டி தான். இதுவே ரொம்ப அதிகம். நீங்க ஃபர்ஸ்ட் கிரேட் வாங்கிலாம் போன அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு கொடுத்தாலே போதும். நமக்கு என்ன விதைகள் முளைச்சி வரணும், அது ஈல்டு நம்ம எதிர்பார்க்க போகிறோம். அதனால வந்து இந்த ரகமே போதும். இதை நம்ம கொடுத்துருக்கோம். கிலோ 100 ரூபான்னு கொடுக்கணும். ஏக்கர் 25 கிலோ ரெக்கமெண்ட் பண்றோம். சவுத் இந்தியா ஃபுல்லா நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க, இப்போ வந்து எல்லா நிலத்திலும் வந்து பயிர் வரும் நம்மளால சொல்ல முடியாது. சரிங்க, ஒரு அதாவது எல்லா மண்ணிலையும் பயிர் வரும் சொல்லுவோம். ஒரு சில மண்ணில் வந்து பயிரோட வளர்ச்சி வந்து கம்மியா இருக்கும். எடுத்த களிமண்லயே வந்து எல்லா பயிரும் பண்ணுவேன். அந்த மாதிரி இடத்துல கூட இதை கொடுத்து மண்ணை வந்து பயிருக்கு ஏற்ற மாதிரி மாற்ற முடியுமா? கண்டிப்பா மாற்ற முடியும். உங்களுக்கு அதான் சொல்றோம். அதாவது பயிர் வளர்ச்சி கம்மியா இருக்கிற பயிரே வராத இடத்துல கூட மாற்ற முடியுமா? மாற்ற முடியும். ஃபெர்டைல் அதாவது சாதாரண வளமான நடத்த கூட ஃபெர்டைல் வளமான மண்ணை மாற்ற பலதானியத்தில் மட்டும் தான் முடியும். விவசாயமே பண்ணாத சத்தையில நடத்த கூட நீங்க பலதானியம் 2-3 முறை விதைக்கிறப்ப, அதாவது 2-3 முறை விதைக்கணும். விதைக்கிறப்ப உங்களுக்கு மண்ணில் இந்த ஓசி ஆர்கானிக் கார்பன் இன்க்ரீஸ் ஆகும். ஹியூமஸ் இலைத்தலை குப்பைகள் அதிகமாகும். அப்போ விவசாயம் பண்ணலாம். சுண்ணாம்பு மண்ணுன்றாங்களா? எல்லா மண்ணையும் மாற்றலாம். சுண்ணாம்பு மண்ணை மாற்றலாம், இழுக்க எல்லா மண்ணையும் மாற்றலாம். நிறைய முறை அந்த மாதிரி இடத்துல நிறைய முறை விதைக்கிறப்ப கண்டிப்பா மாறும். அது பலதானியத்தில் மட்டும் தான் முடியும், அதில் முடியாது. நிறைய விவசாய பெருமக்கள் புதுசாக வர விவசாயத்துக்கு நிறைய இடத்த வளமில்லாத மண்ணை வாங்கிடுவாங்க. எந்த பயிருமே வராது. ஸோ அவங்க நம்ம ரெக்கமெண்ட் பண்ணால் பலதானியம் பண்ணுவோம். அவங்க பயிரெலாம் சில வச்சிருவாங்க, மரம்லாம் வச்சிருவாங்க. அவங்க திரும்ப நம்ம அந்த நிலத்தை சுற்றி தென்னை வச்சிருப்பாங்க, அதை சுற்றி நம்ம போட சொல்லி நீங்கள் பலதானிய இன்டீரியரில் மட்டும் எதுவும் அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு பயிர் வச்சிருக்கீங்க, தென்னை மானம் வேறு அந்த பயிர்களை சுற்றி நம்ம போட்டாலே போதும். போட்டுருங்க, திரும்ப வெட்டி வரப்ப ஈரப்பதம் காக்கப்படும், நோய் வராமல் இருக்கும், பூச்சி தாக்கல் இல்லாமல் இருக்கும், பல்வேறு நன்மைகள் அப்படியே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நீங்கள் அப்படியே பயன்படுத்திக்கலாம். சரி, இப்போ இந்த உரத்தை வந்து நம்ம நிலத்துல போட்டு விதைச்சிட்டு பயிர் பண்ண ஆரம்பிச்சோம். சரிங்களா? இப்போ ஏற்கனவே பலதானியம் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் அந்த பயிருக்கு வந்து பூச்சி வருமா, இல்ல நம்ம இயற்கை உங்களுக்கு கொடுக்கணுமா, இல்ல இதுவே இந்த இதுக்கு நீங்க எதுவும் பெருசா உரம்லாம் கொடுக்க தேவை. இதுக்கு எந்த தண்ணி இதை வச்சு நம்ம பயிர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஏன்னா வந்து பயிர் பண்ணாலே அதுக்கு வந்து பூச்சி நோய் தாக்குதல் வரும், உரங்களை தனியாக கொடுப்பாங்க. இதை பண்ணிட்டு நம்ம அந்த உரங்கள்லாம் கொடுக்கணும். ரொம்ப ரொம்ப கம்மியா கொடுத்தா போதும். பூச்சி தாக்குதல் ரொம்ப கம்மியானா மண்ணில் இம்யூனிட்டி பூஸ்டர் அதிகமாயிட்டாலே உங்களுக்கு குறைஞ்சிரும். ஆனால் இந்த பலதரவை 2-3 டைம் உழுதாலே மண்ணில் மேக்ஸிமம் பூச்சிகளோட முட்டைகள் எல்லாமே மண்ணில் மேல் எடுக்கல் தான் இருக்கும். 2-3 முறை உழுது காய் வரப்போ மேக்ஸிமம் பூச்சியெல்லாம் கண்ட்ரோல் வந்துடும். இதை போட்டோன்னா எத்தனாவது நாள் வந்து அது முளைக்கும், எப்போ அது மடக்கி? இது நீங்க மண்ணை ஈரப்பதத்தை பொறுத்து 2 நாள்ல 3 நாள்ல கூற அடிச்சு முளைக்க ஆரம்பிச்சிடும். இதை மறைக்கிறது ரொம்ப முக்கியங்க. முதல்ல வந்து நிலத்தை உழுதுக்கணும். உழுதுட்டு இந்த விதைகளை உளுந்து விதைக்கிற மாதிரி உளுந்து விதை வந்து நல்லா அப்படி நல்லா முழுக்க தூவி விட்டுட்டு ரொட்டேட்டர்னு சொல்லக்கூடிய முதல்ல பரம்படிப்பாங்க. எல்லாரும் பரம்படிக்கிறதுல ரொட்டேட்டர்னு சொல்லக்கூடிய ஏற்கலப்பையில மண்ணை கலைக்கும், அது ரொட்டேட் பண்ணும். அதில் 1 இன்ச்சு மட்டும் பிடிச்சி மேல் மண் அடிச்சிங்கன்னா இந்த விதைகளெல்லாம் சீராக உள்ள போயிடும். அதுக்கப்புறம் ஈரமாக இருந்துச்சுன்னா தண்ணியை கொடுக்குறது, ஈரப்பதம் இருந்துச்சுன்னா ஈரம்னா கொஞ்சோண்டு தண்ணி, பயிர் நனைகளில் தண்ணி கொடுத்தா எல்லா விதையும் முளைச்சி வந்துடும். ஒரு 45 நாளில் உங்களுக்கு ஒரு அடியிலேருந்து 2 அடி வரைக்கும் பயிர்களை பொறுத்த வரும். அந்த நாள்லேருந்து நீங்கள் 60 நாள் வரைக்கும் உங்கள் டைம் எல்லாமே பூக்க ஆரம்பிச்சிடும்.
அப்போ நீங்கள் மடக்கி ஓட்டிடலாம். இதுல வருஷம் வருஷம் கொடுக்கணும் நிலத்துக்கு இல்ல மண் வளத்தை பொறுத்த இருக்கு. வருஷம் கொடுத்த அவசியம் இல்லை, பட் வருஷம் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். வளமேல வரத வருஷம் வரலாம், வளமா இருக்க மண்ணில் ஒரு டைம் கொடுத்தாலே போதும். ஒரு 2 வருஷத்துக்கு போதும், தப்பு இல்லை. இப்போ நீங்கள் தென்னை மாதிரி தோட்டம் வச்சிருக்கீங்க, சத்து கறி போடுறது நல்லா வேலை போனீங்களா, வருஷம் தென்னையெல்லாம் கொடுக்கலாம். தென்னை மாமர தோட்டங்கள்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா பூஸ்டர் இது. நான் கேட்ட கேள்வி வந்து நிறைய விஷயம் வந்து நம்ம பழையத்தை பற்றி சொல்லியிருக்கீங்க. எனக்கு ஒரு டவுட்டு லாஸ்டா, இதுல எத்தனை தானியங்கள் இருக்குன்னு இதில் நம்ம 20 தானியங்கள் போட்டுருங்க அப்படியே சொல்லாங்களா. மொட்டைக்கம்பு, நாட்டுக்கம்பு, தெனை, வரகு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எள்ளு, கொள்ளு, கருப்புளுந்து, பாசிப்பயிறு, காராமணி, தட்டைப்பயிறு, வேர்க்கடலை, வெள்ளை சோளம், மக்காசோளம், முத்துக்கொட்டை, ராமனுக்கு, தக்கப்பூண்டு, சனப்பு, காராமணின்னு ஒரு வகை இருக்கு. அப்புறம் வந்து எத்தனை கருப்பு கொள்ளு, கருங்கொல்லுன்னு சொல்லுவது, கருப்பு கொள்ளு, நார்மல் கொள்ளு 2 கொள்ளும் போட்டிருக்கோம். இது இல்லாமல் சூரியகாந்தி ஸ்டாக்கில் சூரியகாந்தி போடுவோம், கோதுமை போடுவோம், கடுகு போடுவோம். இதெல்லாம் சில போடல இப்போ ஸ்டாக் சும்மா வீடியோ காமிச்சிருக்கோம். 20 தானியங்கள் கண்டிப்பாக இருக்கும், குறைஞ்சபட்சம் 20 இருக்கும். போட்டுதான் நம்ம மண்ணை வந்து வளமாக்கணும். ஆமாம், மொச்சை போடுவோம். கிடைக்கிறது நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கீங்க. பசுமை சார்பாக வாழ்த்துக்கள் சார். நன்றி. நன்றி.